ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான டசல்ஸ் ஐடியாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியானது, வாங்க நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கு முதல் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரே அளவிலான சர்க்கிள் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த சர்க்கிளை வந்து நம்ம ரெண்டு சர்க்கிளையும் சேர்த்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இடைவெளி எதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டூ சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். திருப்பிட்டு உங்களுடைய நீங்கள் தைக்கக்கூடிய அந்த நாடாவை எடுத்து சரியாக சென்டரில் வச்சுக்கொள்ளுங்க. சென்டரில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஓப்பன் சைட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியானதாக, நீங்கள் குயிக்காக ஒரு டசல்ஸ் வந்து மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் டைமே இல்லாதப்போ நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் என்னுடைய நல்ல பக்கம் வந்து திருப்பி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வந்து நான் திருப்பி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குமிழ் மாதிரி நமக்கு ஒரு டிசைன் வந்து ரெடி. ஸோ இதே மாதிரி நான் மற்ற ஹாஃப் சர்க்கிளையுமே 1.5 இன்ச் இடைவெளி விட்டு அதில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம திருப்பி கொள்ளலாம். ஸோ இப்படியான டிசைன் வந்து ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரே அளவான 2 கலரில் நான் வந்து ஒரே ஷேப்பான ஒரு 2 துணி வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் வளைச்சி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எந்த இடைவெளியும் இல்லாமல் நான் வந்து 2 துணியையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு மல்டி கலரில் ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளணும் போகிறீங்க இல்லையா, அதனால் உங்களுடைய கோர்னர் பீஸில் எந்த விசரம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுடைய கோர்னர் பீஸ் வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் வந்து நோச் போட்டுக்கொள்ள போகிறேன். அதுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் நோச் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். நோச் போட்டுட்டு நான் வந்து அதுக்கு அந்த நோச்சின் ஊடாக வந்து நான் என்னுடைய ஃப்ரண்ட் பக்கத்தை வந்து திருப்பி கொள்ள போகிறேன். ஸோ இதுக்குள்ளால நான் இழுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இழுத்து அயன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மடித்து என்னுடைய சென்டரில் வந்து மார்க் பண்ணி நோச் வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ளால் வந்து உங்களுடைய நாடாவை வந்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நோச் போட்ட பகுதியின் ஊடாக வந்து உங்களுடைய நாடாவை வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் மடித்து திருப்ப வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 இதழ் உள்ள பூ மாதிரி, விரிஞ்ச பூ மாதிரி வந்துருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து என்னுடைய மற்ற கலர் வந்து தெரியணுமன்றதுக்காக நான் வந்து இந்த இதழை வந்து மடித்து கொள்ள போகிறேன். மேலே வந்து மடித்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வந்து மேலே வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே இருந்து என்னுடைய ஊசியை குத்தி மேலே எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் என்னுடைய பீட்ஸை வந்து வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமண்டா பீட்ஸ் வச்சு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா நார்மலாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நான் வந்து மற்ற 4 இதழுக்குமே நான் வந்து மற்ற 3 இதழுக்குமே நான் வந்து பீட்ஸ் வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் 4 இதழாக 5 இதழாக மேக் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நம்ம 2 தையல் வந்து நம்ம போட்டோம். இதே வந்து நீங்கள் மடித்து 2 இடத்துல போட்டிங்கன்னு சொன்னால் 8 இதழாக வந்து உங்களுக்கு பூவுள்ள துணியாக வந்து டிசைனாக வந்து நீங்கள் மேக் பண்ணி கொள்ளலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதே அளவில், அதாவது வித் வந்து 4 இன்ச், லென்த் வந்து 4 இன்ச் உள்ள துணியை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் பீஸாக வந்து நான் எடுத்துருக்கிறேன். எடுத்து அதை வந்து கோர்னர் டு கோர்னராக வந்து நான் வந்து மடிச்சுக்கொள்கிறேன். மடிச்சுட்டு உங்களுடைய நாடாவை எடுத்து சரியாக சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவுமே ரொம்பவும் ஈஸியானது. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து இவ்வளவு ஈஸியானதுன்னு சொல்லி. இது பார்க்க வந்து கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் வந்து ஈஸியானது. ஸோ 2 பக்கத்தையுமே நான் இப்படி மடிச்சுக்கொள்கிறேன். மடிச்சுட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். 2 பக்கத்தையுமே நான் வீடியோவில் காட்டின மாதிரியே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த நீங்கள் நாடாவை ஃபிட் பண்ணின இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள். திருப்பினீங்கன்னு சொன்னால் ஒரு பூவின் இதழ் மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து வரும். ஸோ இப்படித்தான் வரும். ஸோ ஒரு இதழை வந்து நீங்கள் உங்களுடைய நாடாவில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு பீஸ் வந்து வேணுமோ, எக்ஸ்ட்ரா பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி கொள்ளுங்கள். திருப்பி பூவின் இதழ் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய மெயின். அதுக்கு பக்கத்தில் இப்படி வந்து நான் இதழ் மாதிரி இலை மாதிரி நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதழை வந்து எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நடுவில் வந்து 2 பீட்ஸ் வந்து சென்டரில் வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 2 பீட்ஸை வந்து இடையில் வச்சு என்னுடைய மெயின் நாடாவில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுதான் அவுட்புட். ஸோ இதுக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் வடிவிலான ஒரு துணியை வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 இன்ச் கேப் உள்ள துணியை வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி சதுர வடிவிலான பீஸுகளுமே நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் உங்களுடைய சர்க்கிளான அந்த பீஸ் வந்து உங்களுடைய சதுர வடிவிலான பீஸை விட பெருசாக இருக்கணும். ஸோ பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய சர்க்கிள் வடிவிலான பீஸை வந்து எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துட்டு வளைச்சி வந்து நான் பெரிய தையல் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சுருக்கி கொள்கிற மாதிரியான தையல் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பஞ்சு இருந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய க்ளோத் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சு நல்லா வந்து அதாவது கடினமான அதாவது உங்களுடைய போல் மாதிரி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ போல் வந்து ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்குள்ளே நான் என்னுடைய நாடாவையும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி போல் மாதிரி நான் செய்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச நம்மளுடைய அந்த சதுர வடிவிலான பீஸை வந்து கோர்னர் டு கோர்னராக வந்து மடித்து கொள்ளுங்கள். மடிச்சுட்டு உங்களுடைய நாடாவில் இப்படி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இப்போ இது ஸ்டிச் பண்ணி முடித்ததும் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். உங்கள் பூவிൻ്റെ மொட்டு மாதிரி இருக்கும். அந்த மேலே வச்ச பகுதி வந்து உங்களை மொட்டிൻ്റെ காம்பு மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி மேலே வச்ச பீஸ் மாதிரி நான் எக்ஸ்ட்ரா வந்து 2 பீஸ் வந்து நான் மேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் என்னுடைய மெயின் அந்த போலில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்படி 2 சைட்லேயுமே நான் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஸோ இதுக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்படி சதுரமான பீஸ் 5 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து லைனிங்குமே நான் வந்து அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். என்கிட்ட வந்து ப்ளூ கலர் லைனிங் இல்லாதனால நான் வந்து ப்ரௌன் எடுத்துருக்கிறேன். இது தெரியாதனால நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டையுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் எந்த இடைவெளியும் இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாகவே 4 சைட்டையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு லெஹங்காக்கு முன்னுக்குள்ளே நாடாக்கு நீங்கள் வந்து வச்சுக்கொள்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டரை மார்க் பண்ணுறதுக்கு இப்படி மடிச்சுக்கொள்கிறேன். மடிச்சுட்டு என் சென்டரில் வந்து நோச் போட்டு அதனூடா வந்து நான் என்னுடைய ஃப்ரண்ட் பக்கத்தை வந்து நான் திருப்பி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து உங்களுடைய மற்ற பீஸுகளையுமே நீங்கள் வந்து திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ அதை திருப்ப நீங்கள் மடிச்சுட்டு சென்டரில் வந்து மற்ற பக்கமும் நோச் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வந்து நோச் போட்டுட்டு நான் வந்து என்னுடைய நாடாவை எடுத்து அதை வந்து சென்டரோடாவை நான் வந்து பூத்திக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய லைனிங் பீஸை மேலே வச்சு நான் வந்து எல்லாத்தையுமே உள்ளுக்கு வந்து நாடாக்குள்ளே வந்து நான் போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய சைட் பக்கத்தில் வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கீழையும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களோட வி ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொள்ள போகிறீங்க. விரிஞ்சி வந்து வி ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொள்ளுங்க. எஸ், இப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து அப்படியே மற்ற பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி மற்ற பக்கமும் நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதே மாதிரி வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 இதழ் உள்ள குமிழ் பூ மாதிரி நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து மற்ற பக்கம் நம்ம திருப்பி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இதே மாதிரி நம்மளுடைய மற்ற பீஸையுமே 1.5 இன்ச் இடைவெளி விட்டுக்கொள்ளுங்க. இடைவெளி விட்டு அதில் வச்சு நீங்கள் வி ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய எல்லா பீஸையுமே நீங்கள் உங்களுடைய நாடாவோட வச்சு நீங்கள் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ள போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் தொங்கல் உங்களுடைய நாடாவிட்ட தொங்கல்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. முடியக்குள்ளே அது வந்து மேலே வந்து முடிப்பீங்க. ஸோ இப்படித்தான் வந்து இந்த டசல் வந்து மேக் பண்ணுறது. இது வந்து ரொம்பவே ஈஸியானது. இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது துணிகள் வந்து இருக்குது, சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சிங்கடா இதை வந்து மேக் பண்ணி பாருங்கள். அது வந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து காட்டும். ஸோ இப்படியே நான் மற்ற பீஸுகளையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து என்னுடைய 5 பீஸையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இதையுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஷல்வாருக்கோ உங்களுடைய லெஹங்காக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிங்கிள் பீஸில் வந்து நான் சிங்கிள் கலரில் வந்து நான் செய்து கொள்ள போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கேப் உள்ள துணியாக வந்து நான் எடுத்துருக்கேன். சர்க்கிள் வடிவிலான 2 பீஸ் வந்து எடுத்துக்கொள்கிறேன். அதை வந்து நம்ம சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ண கொள்ள போகிறோம். அதே மாதிரி சதுர வடிவிலான பீஸும் நான் எடுத்துக்கொள்கிறேன். 3 இன்ச் கேப் உள்ள துணியை வந்து நான் 2யுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். சின்ன இடைவெளி விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்க்கிளை வந்து நான்
வளைச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட் பண்ணி நம்ம வளமையாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணி அதை வந்து நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய ஃபுல் சர்க்கிளை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹாஃப் சர்க்கிளை வந்து நான் முதல் சொன்ன மாதிரியே வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த சதுர பீஸில் எடுத்து அதில் வந்து உங்களுடைய துணிகளை வந்து உள்ளுக்கு வச்சு நிரப்பிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஹாஃப் சர்க்கிள் நம்ம ஸ்டிச் பண்ணின அந்த துணியை எடுத்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பக்கம் வந்து திருப்பிக் கொள்ளலாம். ஸோ இப்படி வந்து நான் திருப்பிக் கொள்கிறேன். இதே மாதிரி நான் 5 பீஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நான் என்னுடைய மெயின் துணியில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊசியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஊசியை சென்டரில் வந்து குத்தி மேலே எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு பீட்ஸு நான் வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு விருப்பமாட்டால் பீட்ஸ் வச்சுக்கொள்ளலாம். பீட்ஸ் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து பீட்ஸ் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் வந்து நான் வச்சுக்கொள்கிறேன். போட்டுட்டு என்னுடைய மெயின் க்ளோத்தில் வந்து அதாவது மெயின் நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த பெரிய பீஸில் வச்சு நம்ம கோர்னர் பீஸில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்களுடைய 3 கோர்னர்லையும் அண்ட் அதுக்கு இடையிலையும் வந்து நான் என்னுடைய 5 பீஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படித்தான் 5 பீஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுடைய நாடாவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து நம்ம இடைவெளி விட்ட பீஸ் அந்த இடைவெளியில் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்புட். ஸோ இதுக்குமே ரொம்பவே அழகானது, ஈஸியானது. நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த டசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு கீழே உள்ள லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே சப்ஸ்கிரைப் பெல்லையும் தட்டி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.